திரு ராமசாமி மையப்பன், எதிர்க்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய ஒரு துறையா தான், ஒரு ஏவல் துறையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கூர் சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இரண்டு விஷயங்கள். ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற நம்ம வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடைசி நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. வினேஷ் போகட் அவர்களோட ஆர்பிட்ரேஷன் இன்னும் கன்க்ளூட் ஆயிடுச்சு. தீர்ப்பு இன்னும் 1 மணி நேரத்துல வர இருக்கு. அவர்களுக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷஸ். இது இல்லாம நான் ஒரு விஷயத்த நினைவு கூறணும் அப்படின்னு விரும்புறேன். 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கத்தோட நபர்கள் 11 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் குண்டு வெடிப்பினால் சென்னையிலேயே. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கருத்துக்கு வாங்க, தலைப்புக்கு வாங்க. இது டெஃபினட்டா எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னோட கருத்து. அடுத்தது உங்களோட இன்னைக்கு இருக்க தலைப்பு பண்ணுங்க. இல்ல, இது அவர் பேசி முடிச்சிட்டோம். அடுத்த சுற்றில் நீங்க பேசலாம். இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன அழைக்க கூடாது. நீங்க உங்களோட அட்வைஸ் இல்ல, தலைப்புக்கு வாங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வேண்டாம் அப்படின்னு கருத்துக்கு வந்து இல்ல ராமசாமி ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அதற்கப்புறம் உங்களோட கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் நான் பேசுவேன். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கான நேரம் தான். உங்களுக்கான நேரம் தான் நீங்க பேசுங்க. அது டெமோக்ரஸில சரி கிடையாது. ராமசாமி, உங்களுக்கான நேரம் தான் நீங்க பேசுங்க. செந்தில் பாலாஜி முதல் சிசோடியா வரை அமலாக்கத்துறை செயல்படுவது அச்சம் தருகிறதா, நம்பிக்கை தருகிறதா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. நம்பிக்கை தருகிறதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து. நான் இப்போ உங்களோட எக்ஸ் தளத்துல நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கான சொல்லதிகாரத்துக்கான நிகழ்ச்சியை நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. அதுல நான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ்நாடு கிரைம் பியூரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸா ஆண்டாண்டுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க. நான் 2021, 22, 23 திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் 3 வருடங்களுக்கான ரிவ்யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது இல்லாம பர்டிகுலரா திமுக ஆட்சி காலத்துல இருக்க எம்பி எம்எல்ஏ கேசஸ் எவ்வாறு இங்க இருக்க டிவிஎஸ்சி அமைப்பு இல்ல ப்ராசிக்யூஷன் மற்றதெல்லாம் எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆர்டிகல் 2024 பதிவு செய்யப்பட்டதை நான் பதிவிட்டிருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணிப்போம். நம்ம எல்லாருமே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசும்போது பிராடரா கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. கன்விக்ஷன் ரேட் எத்தனை ட்ரையல் கன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு, எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து மிக குறைவாக இருக்கிறது. இல்ல, எல்லாரும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை சொல்றாங்க அவங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னு அப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல ரெக்கார்டா காமிங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல உங்க கிரைம் ரெக்கார்ட் கன்விக்ஷன் வந்து போரா இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எங்கேயுமே கிடையாது. சரி, அப்புறம் தலைப்புக்கு வந்தா பொய் நீங்க சொல்றது தவறு. உங்க சுற்றுலா மறுப்பு நீதிமன்றத்துல இல்ல உங்க சுற்றுலா ஆர்டர்ல காமின்னு கேக்குறாரு. உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்க? சும்மா ஒரு சின்ன கூகுள் சர்ச் போடுங்க. 5000 கேसेस இடி கன்விக்ஷன் ரேட் ஒரு முதல் சர்ச் போடுங்க. என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசலாம். முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டோம். போய் பேசாதீங்க. இல்ல, உங்களுக்கு வாய்ப்பு தர உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்றாங்க. உங்க சுற்றுலா நீங்க மறுப்பு தெரிவிங்க. போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு தரேன் நான். ராமசாமி, நீங்க தொடரலாம். குற்றவாளிகளை அவர் கட்சிகள் வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு இல்ல, குற்றச்சாட்டு வேண்டாம். கருத்து சரண், அவருடைய நேரம் அவர் பேச அனுமதிங்க. நீங்க பேசுங்க ராமசாமி. மதுக்கூ ராமலிங்கம் அவர்கள் சொல்லும்போது சரியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. தவறு செய்தவர்கள் ஒரு கட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்றது. 2வது அங்கித் திவாரி அவர்களை பற்றி. அங்கித் திவாரி அவர்கள் வழக்கு வந்து வேற எந்த நிறுவனத்திற்கும் மாற்றப்படவில்லை. இன்னும் டிவிஎஸ்சி கிட்ட, இங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த வழக்கை வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. ஏன்னா அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரல. கரப்ஷன் விசாரிக்கிறதுக்கான பவர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிடையாது. அதற்கான ஜூரிஸ்டிக்ஷன் அவர்களுக்கு இல்லை. இது சோ இல்லாம 2வது செந்தில் பாலாஜி அவர்களோட விவகாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். அதை வந்து முன்னாடியே நாராயண திருப்பதி அவர்கள் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டை நீங்க அவர்களை பத்தி பேசும்போது ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சி தலைவராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இன்னைக்கு அவர்கள் தலைமையில் இன்று முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்ப என்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மை, என்னைக்கு சொல்றது போய், எது அரசியலுக்காக சொல்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபெமா கேசஸ்ல எவ்வளவு ரிகவரி இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிஸ்போஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன 11 ஆண்டுகள்ல அவர்கள் வந்து 16,148 வழக்குகள் வந்து அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் டிஸ்போஸ் பண்ணி ஃபெமா கேஸ் அப்படின்றது முழுக்க இல்ல ஃபெமா கேஸ் இல்ல. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அது சார்ந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ
இடி பதிவு பண்ணிருக்கூடிய வழக்கு 2023 31 ஜனவரி மாதம் வரைக்குமான டேட்டா இது. மொத்தம் 5906 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ECIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரையல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 25 தான். அதில் கன்விக்டட் அப்படின்னு பார்க்கும்போது 45 தான். 5906 கேஸில் ட்ரையல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு 25 மட்டும் இருக்கிறது தான் இங்கே கேள்விக்குள்ளாக்குது உச்சநீதிமன்றம். அது சார்ந்த அதுதான் ரொம்ப சரியாக கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில் எங்கன்னு பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை முறை இந்த வழக்கை வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு செஞ்சிருக்காருன்னு. அவர் ECIR ஃபைல் பண்ணும் போது இல்லை, அவங்க என்கொயரிக்காக கன்சிடரேஷனுக்கு எடுக்கும் போதே அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார், அவர் ஸ்டே கேட்கிறார். அதுக்கப்புறமா ECIR ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி உயர்நீதிமன்றத்தை அணுகிறார், உச்சநீதிமன்றத்தை அணுகிறார். அதற்கப்புறம் அரசு செய்யப்படுகிறார். அரசு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஸ்டே கேட்கிறார், உச்சநீதிமன்றத்தை அணுகி. செந்தில் பாலாஜி மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டே கேட்கிறாரு. 5906ல மொத்தம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டே கேட்கிறாங்க? மணிஷ் சிசோடியா எத்தனை முறை ஸ்டே கேட்டாரு? அப்பாலஜிஸ், நான் வந்து ஒரு 4 செகண்ட் டிலேல இருக்கேன். நீங்க 4 கேள்வி கேட்கலாம், நான் 4 கேள்விக்கு பதில் சொல்றேன். அதற்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. சோ செந்தில் பாலாஜி அவர்களே இது வரைக்கும் 4 முறை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதுல வந்து நான் பெயிலுக்கு போயிட்டு வந்த கணக்கை நான் எடுத்துக்கவே இல்லை. பெயிலுக்கு இல்லாம அவர் இந்த வழக்கு சார்ந்து போயிட்டு வந்தவர். சோ ஒவ்வொரு வழக்கையும் அதுல இருந்த குற்றவாளி என்று கூறப்படுகிறவர் இத்தனை முறை வந்து ஸ்டே கேட்டு அவர் வந்து காலதாமதம் செய்ய முடியும். நீங்க ஸ்கைப் இருக்கீங்க, அது டிலேல இல்ல பண்ண முடியும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல பண்ண முடியும், ரெக்கார்ட் ஸ்டேஜ்ல பண்ண முடியும், ப்ரீ ட்ரையல் கமென்ஸ்மென்ட்ல பண்ண முடியும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டேஜ்ல அடிஷனல் அப்ளிகேஷன் போது பண்ண முடியும். அப்புறம் அவங்க தோத்து போற ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக முடியும், ஒவ்வொரு வாட்டி ஸ்டே கேட்க முடியும். அப்போ இவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்க இந்த அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் அவர்களுக்கு இருக்க உரிமையை அவர்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த உரிமையை நிலைநாட்டும் போது அவர்கள் வந்து அதனாலதான் டிலே ஆச்சு அப்படின்றதையும் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒண்ணும் இல்ல, ஆனந்த் சரவணன் அவர்களே வந்து செந்தில் பாலாஜி வழக்குல பல முறை பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த வழக்கு சம்பந்தமா அட்வைஸும் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் எத்தனை முறை அதுல ஸ்டேக்காக அவங்க ஆர்கியூ பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ப செந்தில் பாலாஜி ஸ்டேக்காக ஆர்கியூவே பண்ணல, அதனால டிலே ஆகலன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டேக்காக ஆர்கியூ பண்ணிருக்காங்க, ஸ்டே கிடைச்சிருக்கு, உயர்நீதிமன்றத்திலும் கிடைச்சிருக்கு, உச்சநீதிமன்றத்திலும் கிடைச்சிருக்கு, அது ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்லயும் கிடைச்சிருக்கு, ECIR ஸ்டேஜ்லயும் கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜி ஆட்சேபம் தெரிவித்த பிறகும் நீதிமன்றம் இல்ல வழக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி செய்யப்படும் அப்படின்னு உறுதியா சொன்னதுனால இன்னைக்கு செந்தில் பாலாஜி அந்த உச்ச நீதிமன்றத்துடைய கருத்தை கேட்டு கோர்ட்ல வந்து நின்னாரு. அதுல எந்த விதமான தடங்களும் நீதிமன்றத்திற்கு இல்லையே. அவங்களால சார்ஜஸ் ஃபைல் பண்ண முடியுமா? ஆட்சேபனை தெரிவிச்சாலும் நீதிமன்றத்தால் ஃபைல் பண்ண முடியும்ன்றதானே யதார்த்தம். அவர்கள் இதுவரைக்கும் 3 முறை தடைப்படவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அவர் அப்படி சொல்லல. அவர் ஆட்சேபனை தெரிவித்த மத்தியிலையும் கூட நீதிமன்றம் முதன்மை நீதிமன்றம் என்ன பண்ணாங்க? நீங்க ஆட்சேபனை சொல்லுங்க, நாங்க சார்ஜஸ் ஃபைல் பண்ணுவோம் பண்ணாங்களா இல்லையா? அது நீதிமன்றத்துடைய உரிமை, அதிகாரம். அது சார் காமெடி இதுதான். என்னன்னா ஒருத்தருக்கு ஸ்டே கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. குற்றம் செய்தார் என்று கூறப்படுவோர் போய் ஸ்டே கேட்கலாம். அவர் ஸ்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னு எப்படி கேட்க முடியும்? நான் வந்து ட்ரையல் ஸ்டேஜ்க்கே வரல, நான் ஒன்னும் சார்ஜ் ஷீட் ஸ்டேஜ்க்கே வரல, என்கொயரி ஸ்டேஜ்ல நான் போய் ஸ்டே கேட்கிறேன், ஸ்டே எனக்கு கிடைச்சது. ஸ்டே கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க இன்னும் என் மேல சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னு கேட்டோம்னா அது எவ்வளவு குதர்க்கமாக இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் அவங்க எத்தனை ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆன மேட்டர்ஸ்ல எவ்வளவு கன்விக்ஷன் இருக்குன்னு பாக்குறாங்க. நீங்க கன்விக்ஷன் ரேட்டை பாருங்க, 96%. நீங்க 5906 கேஸ்ல 25ல தான் ட்ரையலே முடிச்சிருக்கீங்க. அதுல கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 95% தான் இருக்கும். ஓவரால் கேஸ்ல கன்விக்ஷன் ரேட் சொல்லுங்க. 5906 கேஸ்ல எத்தனை % கன்விக்ஷன் ரேட்? 1% கூட இல்லையே. டேட்டாவை கம்பேர் பண்ணனும், மன்னிக்கணும். சரி, டேட்டாவை கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல கன்விக்ஷன் வந்து 10% தான் இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல கேட்டிருக்காங்க, நீங்க குண்டாஸ் ஃபைல் பண்ணது 2021ல இருந்து 23 வரைக்கும், நான் 23 24 சேர்க்கவே இல்ல, நீங்க கிட்டத்தட்ட 11000 கேஸ் குண்டாஸ் போட்டிருக்கீங்க, மொத்தமாவே அதுல 157 கேஸ் மட்டும் தான் குண்டாஸ் உங்களுக்கு நின்றுருக்கு. அப்ப எதற்காக மீதி கிட்டத்தட்ட 10000 கேஸ் நீங்க எதுக்காக வேஸ்டா ஃபைல்? இந்த கருத்தை கேட்டது உச்சநீதிமன்றம் தான். இடி சம்பந்தமான கேஸ்ல உச்சநீதிமன்றம் எழுப்பின கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன்.